ஜூலை மாதம் தொடங்கப்படும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடு கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை ஜூன் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ரேஷன் கடைகளில் ரேஷன் பருப்பு, பாமாயில் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு அரசுக்கு EPS வலியுறுத்தல். நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழக ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு அவல நிலையாக உள்ளதாக கண்டனம். மும்பையில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனைக்கு பிறகு வெறும் புரளி என்று அறிவிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவு நேரத்தில் பெய்த மழை. சில இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.